ஐயா வணக்கங்க. வணக்கம்யா. அடுத்ததா அரசு நிர்வாகத்தை பத்தி கொஞ்சம் ஐயா, அரசு நிர்வாகத்தை பற்றி பேசணும்யா. அதிகாரம் வந்து ஒரே இடத்துல குவிக்கப்படாமல் பரவலாக்கப்படணும்யா. அதுக்காக மாநிலம், மாவட்டம், தாலுகா, ஒன்றியம், பஞ்சாயத்து வரைக்குமே வந்து நம்ம அரசு நிர்வாகத்தை வந்து சுயாட்சி பண்ணுறது மாதிரி அதிகாரத்தை பிரித்தளிக்கப்படணும்யா. இப்போ அரசு நிர்வாகம் வந்து 24 மணி நேரமே இயங்கணும்யா. 24 மணி நேரம் இயங்கணும்னா அப்போ நம்ம வந்து அரசு ஊழியர்கள் இன்னும் நிறையா வேணுங்க. அரசு ஊழியர்கள் ஒரே மாதிரி வேலை பார்க்குறதுக்காக குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆணும் பெண்ணு வேலை பார்க்குறாங்கன்னா, கணவன் மனைவி வேலை பார்க்குறாங்கன்னா ஒரே இடத்துல இயங்குறது மாதிரி கொண்டு வரணுங்க. அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க லஞ்சம் கிஞ்சம் வாங்கினாங்களாக்கா அவங்கள உடனே பணி நீக்கம் பண்ணணும். அது போக வந்து அரசு ஊழியர்கள் வந்து அவங்க வந்து 6 மாதம் எப்படி வேலை பார்க்குறாங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தாங்க அடுத்த 6 மாதத்துக்கு அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் வேலை. அந்த 6 மாதம் அவங்க ஒழுங்காக வேலை பார்க்கலாட்டி அவங்கள நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவோம். வேறு நம்மக்கிட்ட வந்து இங்கே இந்த தமிழகத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வேலைக்காக விண்ணப்பித்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி இந்தியா பூரா கோடிக்கணக்கான பேர் வேலை கேட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். இந்த அரசு நிர்வாகம் வந்து 24 மணி நேரமே இயங்கணும். 24 மணி நேரம் இயங்கினாத்தான் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எல்லாமே சரியான முறையில் போகும். vote for டார்ச் லைட் ஆர் நோட்டா? நோட்டா இங்கே போட்டுருவேன். திண்டுக்கல்ல டார்ச் லைட் ஓட்டு போடுவாங்க. 6 மாதம் சரியாக வேலை பார்த்தவங்க 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் ஆகி அவங்க தொடர்ச்சியாக போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த 6 மாதம் நல்லா வேலை பார்த்தாங்கனாக்கா அடுத்த 6 மாதம் அடுத்த 6 மாதம் அவங்க சிறப்பாக வேலை பார்க்குறதுக்காக அது எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி இடைநிறுத்தம் பண்ணப்பட்டவங்களுக்கு நம்ம எல்லா வகையிலையும் பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலையும் நம்ம பண்ண முடியும். அரசாங்கம் நிர்வாகம் முறையாக நடக்கணுன்றதுக்காகவும் துரிதமாக நடக்கணுன்றதுக்காகவும் எல்லாருக்கும் நிர்வாகம் போய் சேரணுன்றதுக்காகத்தை அவங்க பணியிலேருந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்க வச்சுருக்கோம். மற்றபடி அவங்கள நம்ம எந்த விதத்துலையும் பாதிக்கும்படியாக எந்த செயலையும் செய்ய மாட்டோம்.